சென்னை மாநகரத்துல சின்ன ஊர்ல தங்கி இருக்கிறாரு. சரி, அவர் தங்கி இருந்த வீதியில ஒரு 4 வீடு தள்ளி ஒரு வீட்டு திண்ணையில ஒரு சாமியார் உட்கார்ந்துக்கிட்டு நிர்வாண சாமியார் போற வர ஆளுகள் எல்லாம் திட்டிக்கிட்டே இருந்திருக்கிறேன். இந்த நாய் போகுது, நரி போகுது, பன்றி போகுது, கழுத போகுதுன்னு இப்படி அடமொழி வச்சு திட்டுறது. இப்ப என்னாச்சு, வள்ளலார்கிட்ட போய் சீடர்கள் சொல்றாங்க, ஐயா இந்த பாதையில போக வேண்டாம், வேற பாதையில போகும். சரி, ஏன்னு கேட்டாரு. 4 வீடு தள்ளி ஒரு அம்மன சாமியார் உட்காந்துட்டு போற வர ஆளுகளை திட்டுறேன். ஆளு யார் போனாலும் இந்த நாய் போகுது, நரி போகுது, பன்றி போகுது, கழுத போகுது இப்படின்னு சொல்றேன். அதனால நம்ம இன்னைக்கு அந்த பாதையில போக வேண்டாம். வள்ளலார் சொன்னாரு, நம்ம அப்படி மாத்தக்கூடாது, நம்ம எப்போதும் போறது அந்த பாதை தானே, அதிலே போவோம், அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாரு. ஆமா, அதனால வள்ளலார் அதே பாதையில போனாரு. அந்த சாமியார் இருந்த இடத்தை தாண்டும் போது வள்ளலார் சொல்றாரு, இதோ மனிதர் போகிறார். ஒரு எல்லாரும் திட்டின சாமியாரே மனிதர்னு மதிக்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாருன்னா அதுதானே வாழ்க்கை. இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் வள்ளல் பெருமானார். அவள் மேலே வழக்கு கடலூர் நீதிமன்றம். நீதிபதி வெள்ளக்காரன், வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர், வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர். 13 பேர் சேர்ந்த குழு. என்ன தப்பு பண்ணாரு வள்ளலார்? என்னையா தப்பு பண்ணாரு? பற்றற்ற ஞானி, இந்த பசிப்பிணியை போக்க சத்திய தர்மசாலை என்ற அடுப்பு பத்த வச்சாரு. 150 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு. அந்த நேரத்துல அவர் மேல வழக்கு தொடுத்தாரு. என்னன்னு நானும் படிச்சு பார்த்தேன். சரி, ஒருவேளை எங்க வாத்தியார்கிட்ட எல்லாம் கேட்டேன், வள்ளலார் என்ன பெரிய தப்பு பண்ணாரு இப்ப நடக்கிற மாதிரி? ஒருவேளை நாட்டுல உள்ள தமிழ்நாட்டுல இருக்கிற மலையை பூரா உடைச்சு மண்ணா அள்ளி வித்தாரா, இல்ல ஆத்து மண்ணெல்லாம் அள்ளி வித்தாரா, இல்ல ஒருவேளை இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சாரா, இல்ல அதுபோக சாராய கடையில பாத்திரத்துக்கு 10 ரூபாய் கூட வச்சு வித்து தொலைஞ்சாரா, அதையெல்லாம் செஞ்சாரா? அவர் மேல எதுக்கு வழக்குன்னு கேட்டேன்.